தாய் வீடு ஆகஸ்ட் 2026. தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க. எழுதி வாசிப்பவர் ஸ்ரீரஞ்சனி. தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் என்றது 305வது குறளாகும். சொற்காத்தல், நிறை காத்தல், நாகாத்தல், அடக்கம் காத்தல் போன்ற காவல்களை நிலையாக பேணுவது நல்வாழ்க்கை ஒன்றை நாங்கள் வாழ்வதற்கு வழிகாட்டும் என்பதை மிக தெளிவாக கூறும் திருக்குறள். சினம் காத்தல் பற்றி கூறும்போது அதற்கும் ஒரு படி மேலே சென்று எங்களை காக்க வேண்டுமானால் நாங்கள் சினத்தை காக்க வேண்டும் என்றும், இல்லையேல் அது எங்களை கொன்றுவிடும் என்றும் எச்சரிக்கின்றது. சினம் என்றால் என்ன? சினம் எங்களை கொல்லுமா? எங்களுக்கு ஏன் சினம் வருகிறது? எதற்காக நாங்கள் சினம் காக்க வேண்டும்? சினம் காப்பது என்பது சாத்தியமான ஒரு செயலா? சினத்தை எப்படி நாங்கள் கையாளலாம் என்பன பற்றி ஆராய்வதே இந்த கட்டுரையின் நோக்கமாகும். சினம் என்பது நாங்கள் அனைவரும் அனுபவிக்கும் மகிழ்ச்சி, கவலை, பயம் போன்ற ஏனைய உணர்ச்சிகளை போன்றதொரு உணர்ச்சிதான். நாங்கள் எல்லோருமே சினம் கொண்டிருக்கிறோம், மற்றவர்களின் சினத்துக்கும் ஆளாகி இருக்கிறோம் என்பது வெளிப்படையான ஒரு யதார்த்தமே. எங்களின் தேவைகள், ஆசைகள் அல்லது எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யப்படாத போது, அல்லது எங்களின் எல்லைகளோ அல்லது பெருமானங்களோ சவால்களுக்கு உட்படும் போது, அல்லது எங்களுக்கோ எங்களின் அன்புக்குரியவருக்கோ அநீதி விளைவிக்கப்படுவதாக நாங்கள் உணரும் போது எங்களுக்கு சினம் ஏற்படுகிறது. பொதுவில் இவ்வகையான ஏமாற்றங்கள், புறக்கணிப்புகள், துரோகங்கள் தான் எங்களின் சினத்துக்கு காரணமாக இருக்கின்றன. எனினும் சில வேளைகளில் தனிமை, அபிப்பிராய பேதங்கள், இழப்புகள் போன்றவற்றை எங்களால் கையாள முடியாத போதும் எங்களுக்கு சினம் பெறக்கூடும். மேலும் நித்திரையின்மை, களைப்பு, மன அழுத்தம் போன்றவை மேற்கூறிய சூழல்களில் இலகுவில் சினம் உருவாவதற்கு காரணமாக கூடும். உளவியலாளர்கள் சினத்தை பனிப்பாறை ஒன்றின் மேற்பரப்புடன் ஒப்பிடுகின்றனர். வெளிப்புற தூண்டிகளால் அல்லது உள்புற தூண்டிகளால் எங்களுக்கு ஏற்படும் சோகம், பயம், விரக்தி, பதற்றம், வலி, அவமானம், கையாளகத்தனம் போன்ற பல்வேறு வகையான உணர்ச்சிகளில் ஏதாவது ஒன்றினால் அல்லது அவற்றின் ஏதாவது ஒரு சேர்க்கையினால் உருவாகும் இந்த சினத்துக்கு அடிப்படையாக இருந்த உணர்ச்சிகள் எதுவும் எவரின் கண்களுக்கும் புலப்படுவதில்லை. மாறாக பனிப்பாறையின் மேற்பரப்பை போல சினம் மட்டுமே வெளியில் தெரிகிறது. உதாரணத்துக்கு, எங்களின் மனம் புண்படும் வகையிலான சொற்களை ஒருவர் எங்களுக்கு சொல்லும்போது எங்களுக்கு ஏற்படும் கவலை சினமாக எங்களில் வெளிப்படக்கூடும். அப்போது அந்த சினத்தை மட்டுமே மற்றவர்கள் பார்க்கிறார்கள். இப்படியான பல்வேறுபட்ட உணர்ச்சிகளின் 2ஆம் நிலை உணர்ச்சியாக தோன்றும் சினம் எங்களை ஆட்கொள்ளும் போது எங்களின் உடல் நடுங்கக்கூடும், இதயம் ரிதம் மாறி துடிக்கக்கூடும், குரல் உயரக்கூடும், தசைகள் இறுகி போகக்கூடும், முகபாவம் மாறக்கூடும், நாங்கள் கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடும், பல்லை நெருமக்கூடும். சில வேளைகளில் எங்களுக்கு அழுகையும் வரக்கூடும். இந்த வெளிப்பாடுகள் ஆளுக்கால் வித்தியாசப்படலாம். எங்களின் வெளிப்பாடுகளை இனம் கண்டு எங்களுக்கு சினம் உருவாகின்றது என்பதை நாங்கள் கவனித்தால் எது எங்களுக்கு சினத்தை உருவாக்குறது என நாங்கள் யோசித்து பார்க்கலாம். சினத்துக்கு காரணமான உணர்ச்சி எதுவென எங்களுக்கு தெரிந்தால் மட்டுமே சினத்தை கட்டுப்படுத்துவதற்கோ சினத்துக்கு காரணமான பிரச்சினையை தீர்ப்பதற்கோ நாங்கள் முயற்சிக்க முடியும். பொதுவில் எங்களுக்குள் இருக்கும் காயப்பட்ட உணர்வுகள் தான் சினத்தின் தூண்டியாக இருக்கின்றது என்கின்றனர் உளவியலாளர்கள். உதாரணத்துக்கு, குறை சொல்லி சொல்லி நாங்கள் வளர்க்கப்பட்டிருப்போமாயின் எவராவது ஏதாவது எதிர்மறையான பின்னூட்டம் ஒன்றை எங்களுக்கு கூறும்போது எதையும் நாங்கள் சரியாக செய்வதில்லை என வாங்கிய ஏச்சுக்களினால்
எங்களின் சிறு வயதில் எங்களுக்குள் ஏற்பட்டிருந்த காயம் மீளவும் கிளறப்படுகின்றது. அதுதான் எங்களை அறியாமலேயே அந்த பின்னூட்டம் விஸ்வரூபம் எடுப்பதற்கு காரணமாகிறது. பதிலுக்கு சினத்தின் உண்மையான தூண்டி எதுவென எங்களால் இனம் காண முடிந்தால் அந்த பின்னூட்டத்தை பற்றி நாங்கள் பெரிதாக அலட்டிக்கொள்ள மாட்டோம். எங்களில் குறை காண்பதற்காகத்தான் அது கூறப்பட்டதென கருதாமல் அதை மாற்று வழிகளில் பார்ப்பதற்கு நாங்கள் முயற்சிக்கக்கூடும். அதே வேளையில் எப்போதும் எங்களுக்கு எதிர்மறையான விளைவுகளைத்தான் சினம் ஏற்படுத்துகிறது என கூற முடியாது. அது எங்களுக்கு உதவியாகவும் இருக்கக்கூடும். உதாரணத்துக்கு, அச்சுறுத்தலான ஒரு சூழலில் இருந்து உடனடியாக நாங்கள் வெளியேறுவதற்கு, எங்களின் உரிமைகள் மதிக்கப்படாத போது எங்களுக்காக நாங்கள் பேசுவதற்கு சினம் அவசியம் எனலாம். எனவே சினம் என்பது முற்றாக தவிர்க்கப்பட வேண்டியதென்றோ அது ஒரு கூடாத உணர்ச்சி என்றோ அதனை ஓரம் கட்ட தேவையில்லை. சாதுவான எரிச்சலிருந்து கடுமையான வெறி வரை வேறுபடுகின்ற இந்த உணர்ச்சி நீண்ட காலம் நிலைத்திருப்பதாகவோ அல்லது வெறியாக மாறிவிடுவதுதான் கூடாது. அத்தகைய சினமே ஆபத்தானது. ரௌத்ரம் பழகு என்றார் பாரதி. அநீதி இழைக்கப்படும் போது அதை துணிவுடன் எதிர்த்து தட்டி கேட்கும் ஆத்திரம்தான் ரௌத்ரம். எனவே எங்களுக்கு ஏற்படுகிற சினமானது எங்களின் சுற்றத்தாரை, சமூகத்தை கருத்தில் கொள்ளாமல் எங்களை மட்டும் முன்னிறுத்தி சுயநலம் பேணுவதாக இருக்குமானால் அந்த சினமே ஏற்கத்தக்கதல்ல எனலாம். எங்களின் சினம் மற்றவர்களுடன் சண்டையிடச் செய்கிறது, புண்படுத்தும் விஷயங்களை சொல்லச் செய்கிறது, எங்களால் மற்றவர்கள் காயப்படுகிறார்கள் அல்லது பொருட்கள் சேதமடைகின்றன. எங்களின் குடும்பத்தவர்கள் கூட எங்களுக்கு பயப்படுகிறார்கள். எங்களாலேயே கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கிறது. சட்டத்துடனும் எங்களுக்கு பிரச்சினை வருகிறது என்றால் எங்களின் சினம் நிச்சயமாக பிரச்சினைக்குரியது, ஆபத்தை விளைவிக்கக்கூடியது. அதை கையாள்வதற்கு பட்டறைகள், உளவள துணை போன்ற உதவிகளை நாங்கள் தேடுதல் மிகவும் அவசியமாகும். அத்துடன் சினம் நீண்ட காலம் நிலைத்திருக்கின்றது எனில் அதன் விளைவாக எங்களின் உடலில் சுரக்கப்படும் இரசாயன பொருட்களான அட்ரினலின் போன்றவற்றின் அதிகரிப்பு எங்களின் அனுசேப செயற்பாடுகளில் பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். அதனால் தலையடி, சமிபாட்டு குழப்பங்கள், வயிற்று வலி, நித்திரை குழப்பங்கள், பதட்டம், மனச்சோர்வு, இரத்த அழுத்த அதிகரிப்பு, எக்ஸிமா போன்ற பல்வேறு பிரச்சனைகள் எங்களில் வரக்கூடும். பின்னர் நாளடைவில் அவை நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு, சிந்திக்கும் திறனற்ற நிலை, மாரடைப்பு, பக்கவாதம் போன்றவற்றுக்கு காரணமாகலாம். மேலும் உடல் நலக்குறைவு மனநல பாதிப்புக்கும் வழிவகுக்கலாம். எனவே வெகுண்டெழுந்து வன் சொற்கள் பேசி கொடுமை புரிப்பதை தடுப்பதற்காக மட்டுமன்றி தற்பாதுகாப்புக்காகவும் சினத்தை கட்டுப்படுத்துவதற்கு நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதனை கட்டுப்படுத்தாவிடில் சினம் கொள்ளும் எங்களின் உயிருக்கே தீங்கு விளையும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்வது அவசியமாகும். அத்துடன் வலியவரிடம் சினம் கொண்டால் முடிந்த போதெல்லாம் அவர்கள் எங்களுக்கு ஊர்களை செய்ய தயங்க மாட்டார்கள். அது மெலியர் மேலதானதாக இருந்தால் எங்களை வஞ்சம் தீர்ப்பதற்கு ஆன நேரத்துக்கு அவர்கள் காத்திருக்கக்கூடும். இருப்பினும் சினமே தமது வலிமை என எண்ணுபவர்களும் உள்ளனர். தரையை குத்தியவன் கைதான் நோவுற்று புண்ணாகும் என திருக்குறள் கூறுவது போல சினம் கொண்டவன்தான் முடிவில் பாதிக்கப்படுகிறான் எனும்போது அதனை எப்படி வலிமை எனலாம்? அத்துடன் ஆம்பளை என்றால் கோபம் இருந்தானே, கோபம் இருக்கிற இடத்தில்தான் குணமும் இருக்கும் போன்ற சமூக கருத்தியல்கள் ஆணின் கோபத்தை நியாயப்படுத்தி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன. இத்தனை பிரச்சனைகளை தரும் சினத்தை அடக்குவது சுலபமானதில்லை என்பதும் யதார்த்தம்தான். துறவிகளால் கூட சினத்தை அடக்க முடியவில்லை என்பதை கூறும் கதைகளும் எங்களுக்கு தெரியும். சினத்தை எங்கனம் நாங்கள் கையாளுகிறோம் என்பது எங்களின் குடும்பத்தவர்கள்,
கலாச்சாரம், சூழல் ஆகியவற்றிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டதன் அடிப்படையிலானதாக இருக்கிறது. எனினும் ஆரோக்கியமான முறையில் அதனை எப்படி கையாளலாம் என்பதை நாங்கள் விளங்கி கொண்டால் கற்றுக்கொண்டதை எங்களால் சீர் செய்ய முடியும். சினம் தோன்றியவுடனேயே அதை மறந்துவிடல் வேண்டும். இல்லையெனில் அது மனதுக்குள் கனன்று கொன்றே இருந்து முன்னிலையாய் சீறி வெடிக்கும் என்றும் திருக்குறள் சொல்கிறது. மறந்துவிடல் என்பது தொடர்ந்த பயிற்சியினாலேயே முடியும். ஆனால் ஆறுவது சினம் என கூறும் ஔவையாரின் அறிவுரையை பேணுவது ஒப்பீட்டளவில் சுலபமானது. எங்களுக்கு சினம் வரும்போது எங்களின் உடலில் சுரக்கப்படும் ஹோமோன்கள் 90 செகங்களுக்கு மட்டுமே எங்களுக்குள் இருக்கும் என்கிறது விஞ்ஞானம். ஆனால் அந்த சினத்துக்கு காரணமான சம்பவத்துக்கு நாங்கள் ஒரு விளக்கத்தை தேடுவதும் அதையே மீள நினைப்பதும் தான் சினம் தொடர்ந்து எங்களுக்குள் நின்று நிலைப்பதற்கு காரணமாகிறது. எனவே எங்களை ஆட்கொள்ளும் சினம் மனதுக்குள் கனன்று எரிமலையாக வெடிப்பதற்கு முன் அதை கட்டுப்படுத்துவதற்கு நடத்தல், எண்ணுதல், ஆழமாக மூச்செடுத்தல் போன்றவை உதவி செய்யலாம். அல்லது சினத்தை பாட்டாக, ஓவியமாக, கதையாக, நடனமாக வெளிப்படுத்தலாம். நம்பிக்கையானவர்களுடன் அது பற்றி உரையாடுவதும் உதவி செய்யலாம். மேலும் சினத்துக்கு காரணமான செயலை அதை செய்தவரிடமிருந்து பிரித்து பார்ப்பதற்கு நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். அதுவும் சினத்தின் பாதிப்பை குறைப்பதற்கு உதவலாம். உதாரணத்துக்கு, ஒருவர் சந்திப்புகளுக்கு எப்போதும் பிந்தி வருகிறார் என்றால் அவர் எங்களை மதிக்கவில்லை என அவரில் சினம் கொள்வதற்கு பதிலாக அவரின் வாழ்க்கை பெருமானமோ முன்னுரிமையோ நேரத்துக்கு வருவதில் இல்லை என்பதை நாங்கள் விளங்கி கொள்ளும் போது அவரில் எங்களுக்கு ஏற்படும் சினத்தின் அளவு குறையக்கூடும். மனிதர்கள் சினத்தை பொதுவாக 3 வழிகளில் வெளிக்காட்டுகிறார்கள். ஒரு சிலர் சினம் என்பது கூடாத உணர்ச்சி என கருதுவதால் அதனை மனதுக்குள் அடைத்து வைத்திருப்பார்கள். இது பசிவ் அக்ரெஷன் எனப்படுகிறது. அங்கனம் அடைத்து வைத்திருப்பவர்கள் தங்களின் சினத்தை பிள்ளைகளில் அல்லது செல்லப்பிராணிகளில் காட்டக்கூடும். அல்லது மனச்சோர்வுக்கு, அதாவது டிப்ரெஷனுக்கு உட்படக்கூடும். வேறு சிலரோ கத்துவது, எறிவது, உடைப்பது, அடிப்பது, சொத்துக்களை சேதம் செய்வது போன்ற வன்முறையான வழிகளில் சினத்தை வெளிக்காட்டுவார்கள். இது ஓப்பன் அக்ரெஷன் எனப்படுகிறது. இவர்களுக்கு சினத்தை கட்டுப்படுத்துவதற்கான பட்டறைகள் இன்றியமையாதது. அல்லது அவர்களுக்கு உறவுகளை இழந்து தனித்து வாழ வேண்டிய நிலையோ, வேலையை இழக்க வேண்டிய நிலையோ உருவாகலாம். அத்துடன் இவர்களின் உறவுகள் வன்முறைக்குட்பட்டு வேதனையில் உழல வேண்டி இருக்கும். எங்களின் பாதிப்பாக, எங்களின் உணர்வாக சொல்லும் அசர்ட்டிவ் ஆங்கர் என்பதே சினத்தை வெளிக்காட்டுவதற்கான சிறந்த வழியாகும். உதாரணத்துக்கு, எங்களின் சிநேகிதர் எப்போதும் குறைகளையே சொல்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறார் என்றால் அவரில் குற்றம் சாட்டுவதற்கு பதிலாக அவர் அப்படி சொல்வதை கேட்பது எங்களுக்கு ஔசரியமாக இருக்கிறது என சொல்லலாம். முகமலர்ச்சியையும் உள்ள மலர்ச்சியையும் கொள்ளும் சினம் ஒருவரிலிருந்து இன்னொருவருக்கு கடத்தப்படக்கூடியது. மேலும் சினம் இருக்கும் உள்ளத்தில் புழுக்கமும் உறுத்தலும் குடிகொண்டிருப்பதால் முயற்சிகளின் முனைப்பும் மழுங்கும். எனவே நினைத்ததை அடைதல் அரிதாகும். பதிலாக சினத்தை ஒழிக்கும் மன ஆற்றலை பெற்றுவிட்டால் ஆக்க வழிகளில் ஈடுபட முடியும். எனவே சினம் எங்களில் ஆட்சி செய்ய அனுமதிக்காமல் அதனை பொருத்தமான முறையில் கையாண்டு செயற்படுவோமாக. நன்றி.